ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது 6th to 10th சோஷியல் புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். இது எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, சைமனே திரும்பி போ ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1927ஆம் ஆண்டு. சைமனே திரும்பி போ ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற ஆண்டு 1927. சைமன் குழுவில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? இதுவும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 7. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள் கூட இடம்பெறவில்லை. இரண்டாவது கேள்வி, எங்கு நடந்த காங்கிரஸ் அமர்வில் 1920 ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? நிறைவேற்றப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வில். ஆண்டு மிக முக்கியம், 1920. இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியார். மேலும் இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எங்கு நடந்த காங்கிரஸ் அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் அமர்வு. மூன்றாவது கேள்வி, கூற்று 1, சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. கூற்று 2, 1925 சுயராஜ்ய கட்சியின் தலைவர் CR தாஸ் மறைந்த பிறகு இக்கட்சி வீழ்ச்சியை காண தொடங்கியது. சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது இரண்டுமே மிக முக்கியமான பாயிண்ட், தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ். நான்காவது கேள்வி, பர்தோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. வரிகுடா இயக்க பிரச்சாரம் அறிவித்தவர் யாருன்னா காந்தியடிகள். இடம் பர்தோலி. ஆண்டு 1922ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பாத நபர் யார்? இவற்றுள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பாத நபர் CR தாஸ். வல்லபாய் பட்டேல், ராஜாஜி மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். ஆறாவது கேள்வி, மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1935ஆம் ஆண்டு. இது மிக மிக முக்கியமான கேள்வி. மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1935. ஏழாவது கேள்வி, லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடையை நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி யார்? ஆன்சர் சாண்டர்ஸ். லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சாண்டர்ஸ். எட்டாவது கேள்வி, 1940 சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தவர் யார்? ஆன்சர் வினோபா பாவே. தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. வினோபா பாவே. ஆண்டு 1940 அக்டோபர் 17. ஒன்பதாவது கேள்வி, முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டுமென 1940ஆம் ஆண்டுகளில் வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் ஜின்னா. முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டுமென கூறியவர் ஜின்னா. பத்தாவது கேள்வி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து கூற்று 1, பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரான ஆண்டு 1939. கூற்று 2, பட்டாபி சீதாராமையா காந்தியடிகளின் வேட்பாளர் ஆவார். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரியானது. ஸோ இந்த ஆண்டு தேர்வில் கேட்டிருக்காங்க, இது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 12வது கேள்வி, இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1919. இரட்டை ஆட்சி 1919 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் கோரக்பூர். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற இடம் கோரக்பூர். ஆண்டு 1922 பிப்ரவரி 5ஆம் நாள். 14வது கேள்வி, கூற்று 1, தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை யாத்திரை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. கூற்று 2, கேரளா, ஆந்திரா மற்றும் வங்காளத்திலும் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடந்தன. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிக மிக முக்கியம்.
தமிழ்நாட்டில் எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரை ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. திருச்சி டு வேதாரண்யம். நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே முக்கியம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 15வது கேள்வி, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? ஆன்சர் கான் அப்துல் கஃபர் கான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? கான் அப்துல் கஃபார் கான். அடுத்து 16வது கேள்வி, உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு பின் காந்தியடிகள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விதான். ஆன்சர் எரவாடா. உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு பின் காந்தியடிகள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? எரவாடா. அடுத்து செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் கான் அப்துல் கஃபார் கான். 18வது கேள்வி, வனவாசிகளின் நலனுக்காக போராடிய தியாகி யார்? ஆன்சர் அல்லூரி சீதாராமராஜு. வனவாசிகளின் நலனுக்காக போராடியவர் அல்லூரி சீதாராமராஜு. 19வது கேள்வி, காந்தியடிகள் தண்டி கடற்கரையை அடைந்த ஆண்டு எது? ஆன்சர் 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் நாள். ஸோ தண்டி யாத்திரையின் போது கடைசியாக காந்தியடிகள் எப்போது அந்த கடற்கரையை அடைந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 ஏப்ரல் 5ஆம் நாள். 20வது கேள்வி, 1925ஆம் ஆண்டு எங்கு அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் கான்பூர். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அகில இந்திய பொது உடைமை மாநாடு கான்பூரில் 1925ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதற்கு தலைமை உரை ஆற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். 21வது கேள்வி, இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. பொறுத்துகளை கூட நமக்கு கேட்டிருக்காங்க. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம், இடம் கான்பூர், ஆண்டு 1924. அடுத்து 22வது கேள்வி, கூற்று 1, அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கூற்று 2, பகத்சிங் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்த இடம் பஞ்சாப். சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது 2மே மிக முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 23வது கேள்வி, காகோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாகுல்லா கான். காகோரி சதி வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோக்கு அருகே காகோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை கொள்ளையடித்தனர். இதன் காரணமாக அவர்கள் இந்த சதி வழக்கில் கைது செய்யப்பட்டனர். 24வது கேள்வி, கூற்று 1, 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியவர் சூர்யா சென். கூற்று 2, பின்னர் அவர் கைது செய்யப்பட்ட ஆண்டு 1935. சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. இதற்காக அவர் கைது செய்யப்பட்ட ஆண்டு 1933. 25வது கேள்வி, எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் 1935. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. 26வது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1942 மார்ச் 22ஆம் நாள். 27வது கேள்வி, எங்கு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திடப்பட்டது? ஆன்சர் பம்பாய். மிக முக்கியமான கேள்வி இது. எங்கு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வித்திடப்பட்டது? பம்பாய். அடுத்து 28வது கேள்வி, கூற்று 1, பின் தேதியிட்ட காசோலை கிரிப்ஸ் தூதுக்குழு. கூற்று 2, செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் காந்தியடிகள். இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இந்த 2 வாக்கியங்களும் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடையது. அடுத்து 29வது கேள்வி, 1946ஆம் ஆண்டு ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பம்பாய். பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி பம்பாய், ஆண்டு 1946.
30வது கேள்வி, காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார்? ஆன்சர் உஷா மேத்தா. காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் உஷா மேத்தா. உங்களுக்கான கேள்வி, மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.